இன்றைக்கி ஒரு அன்ப்ரொடக்டிவ் டே தான். இந்த வீக் ஃபுல்லாக ப்ரொடக்டிவா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க். அதுலேயும் இன்றைக்கி ரொம்ப வர்ஸ்ட். மார்னிங் ஒர்க் எல்லாமே ஏதோ செய்யணும்னு செஞ்சேன், பட் உண்மையாக படிக்கணும்னு டிசைட் பண்ணது ஈவினிங் தான். சரி படிக்கிறதுக்கு முன்னாடி மொபைல் பார்த்துட்டு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் குரூப் 1 ரிசல்ட். இந்த எக்ஸாமுக்கு நான் கொஞ்சோண்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், ஏன்னா இது என்னோட 3rd இயர் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அண்ட் 5th எக்ஸாமினேஷன். பட் ரிசல்ட் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ லிட்ரலி க்ரைடு ஃபார் அன் ஹவர். யூஸ்வலாக நான் என்னோட இந்த சைடை யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன், ஈவன் டு மை பேரண்ட்ஸ். அதனாலே என்னவோ அவங்க நான் இந்த எக்ஸாம் பற்றி சீரியஸாக இல்லைன்னு அவங்க யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் உண்மை என்ன, நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இன்றைக்கி ரிசல்ட் பற்றி நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகிறதில்ல, வீடியோ பார்க்குறப்ப அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஆஃப்டர் crying and some distractions with my குட்டி niece, I picked myself up. Because giving up is not an option. Say to yourself, it's not over until